டாடா கெமிக்கலில் என்னதான் நடந்திருக்கு? ரெவென்யூ ட்ராப் ஆகிருக்கு, யூகேல ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, யூஎஸில் மார்ஜின்ஸ் கிராஷ் ஆகிருக்கு, கென்யாவில் கோர்ட் கேஸ் என்னாச்சு, லாஸ்ட் 1 இயரில் -27% நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா வேல்யூ கேஸ்டலுக்கு வெல்கம்ங்க. ஃபினான்ஷியல், பிஸ்னஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கணுன்னா அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் ப்ளஸ் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம கம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பருங்க. நீங்கள் டாடா கெமிக்கல்ஸ் ஓவரால் ரெவென்யூ இயர் ஆன் இயர் -3.05% ட்ராப் ஆகிருக்கு. குவார்டர் ஆன் குவார்ட்டர் 4.25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஈபிட்டா இயர் ஆன் இயர் -13.1% கம்மியாயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்ட்டர் -17.26% குறைஞ்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இயர் ஆன் இயர் -18% கம்மியாயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்ட்டர் -31% ட்ராப் ஆகிருக்கு. யூகேல லோ ஸ்டாக் பிளான்ட்ல சோடா ஆஷ் ப்ரொடியூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதில் ஃபார்மா கிரேட் சால்ட் அண்ட் பயோகார்பனேட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக பிளான்ட்டை ரீகான்ஃபிகரேட் பண்ணியிருக்காங்க. ரீகான்ஃபிகரேஷன் பண்ணதுனால பயோகார்பனேட்டோட ப்ரொடக்ஷன் 4000 டன்ஸ் கம்மியாகிருக்கு. ப்ரொடக்ஷனுக்காக இன்டர்னல் சோடா ஆஷ் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் எக்ஸ்டர்னல் சோடா ஆஷ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளான்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ளஸ் ப்ரீவியஸ் செட்டில்மெண்ட் சேர்த்து ஒன் டைம் எக்ஸ்பென்ஸாக 65 crores ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. Q3ல இருந்து ரேம்ப் அப் ஆகி Q4ல ஸ்டெடி ஆகி ஓவர் நெக்ஸ்ட் 2 quartersல பிஸ்னஸ் நார்மலைஸ் ஆகும்னு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. யூஎஸில் ஈபிட் குவார்டர் ஆன் குவார்ட்டர் 59% ட்ராப் ஆகிருக்கு. யூஎஸ் பிளான்ட்டில் இன்டர்னல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக ஒன் டைம் எக்ஸ்பென்ஸாக 40 crores யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஷுவலை விட 20 tons எக்ஸ்ட்ரா சோடா ஆஷ் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் ப்ரைஸ் ட்ராப்னால டொமஸ்டிக் சேல்ஸை விட எக்ஸ்போர்ட்ஸில் மார்ஜின்ஸ் அடி வாங்கியிருக்கு. ஓவராலாக 15 crores ஈபிட்டா மார்ஜின்ஸில் இம்பேக்ட் ஆகிருக்கு. சைனாவில் சோடா ஆஷோட சப்ளை ஆல்ரெடி அதிகமாகிட்டே இருக்கிறதுனால 1.65 மில்லியன் டன் ஸ்டாக்ஸ் மார்க்கெட்டில் அப்படியே இருக்குது. குளோபல் மார்க்கெட்ஸில் ப்ரைஸ் கம்மியாகிட்டே வரதுனால ஏஷியா, யூஎஸ் போல கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணாலும் மார்ஜின்ஸ் அடி வாங்குது. எந்த அளவுக்குனா ஃபினான்ஷியல் 2023 ஃபினான்ஷியல் 2026 வரையும் பார்த்தோம்னா 56 to 58% ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கு. மெயின் ரீசன் புதுசாக ஒரு நியூ சோடா ஆஷ் கேப்பபிலிட்டி சென்டர் இன்னொரு மொகாலியில் வரதுனால மார்க்கெட்டில் காம்படிஷன் அதிகமாகிட்டே இருக்குது. ஓவர் சப்ளை ப்ளஸ் லோ ப்ரைஸ்னாலேயே நெகட்டிவ் கேஷ் மார்ஜின்ஸ் தான் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. சைனாவோட கவர்மெண்ட் பாலிசி படி 50-50 ரேஷியோவில் தான் சோடா ஆஷ் ப்ரொடியூஸ் பண்ணணும். 50% நேச்சுரல் சோடா ஆஷ், 50% சிந்தட்டிக் சோடா ஆஷ். அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும்னா 5 to 6 மில்லியன் டன்ஸ் நேச்சுரல் கெப்பாசிட்டி தேவைப்படும். அதனாலேயே சிந்தட்டிக் கெப்பாசிட்டி சென்டர்ஸை ஷட் டவுன் பண்ணுறாங்க. புது நேச்சுரல் சோடா ஆஷ் கெப்பாசிட்டி வர 36 months ஆகும். 2029 2030 ஆப்ரேஷனில் இருக்கும்னு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் 1500 crores NCD இஷ்யூ பண்ணுறதா இருக்காங்க. ப்ரொடக்ஷனில் இருக்க இஷ்யூஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக 5 lakh tonsல சோடா ஆஷ் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்காங்க. ஃபஸ்ட்டு 1,50,000 tonsை இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக யூட்டிலைசேஷனை பொறுத்து அதுக்கப்புறமா 3,50,000 tons இன்ஸ்டால் பண்ணுறதா இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிலிக்கேட் ப்ரொடக்ஷனை கடலூரில் 42 tons, மிதாப்பூரில் 60,000 tons எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. மிதாப்பூர் ஃபெசிலிட்டியில் லாஸ்ட் இயர் ரெயினால் ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் ஆயிருந்தது. ஸோ கம்பேரிங் லாஸ்ட் இயர் சோடா ஆஷ் ப்ரொடக்ஷன் 30,000 tons இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பயோகார்பனேட்ஸ் ப்ரொடக்ஷன் 14,000 tons இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ளஸ் நியூ கெப்பாசிட்டி ஆட் பண்ணதுனால சால்ட் ப்ரொடக்ஷன் 50,000 tons அதிகமாகிருக்கு. சோடா ஆஷ்க்கு அடுத்து பயோகார்பனேட்ஸை இப்போது எல்லா செக்டார்ஸ் அண்ட் பவர் பிளான்ட்ஸ்க்கு சப்ளை பண்ணுறாங்க. இந்தியாவில் வைடர் ரேஞ்ச் ஆஃப் க்ரோத் பொட்டென்ஷியல் இருக்குன்னு நம்புகிறாங்க. ரெண்டாவது, ஃபுட் கிரேட் சால்ட்டோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுற விதமாக 5,000 tons ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஃபெசிலிட்டி ஆட் பண்ணியிருக்காங்க. 80% யூட்டிலைசேஷன் கம்ப்ளீட் ஆன உடனே இன்னும் 5,000 tons இன்ஸ்டால் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ இங்கே இருந்து இந்த 2 ப்ராடக்ட்லேயும் ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட் Q3 Q4ல க்ரோத் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. கென்யாவில் டேக்ஸ் அண்ட் லேண்ட் இஷ்யூஸ்னால கோர்ட்டில் கேஸ் நடந்துச்சு. டேக்ஸ் இஷ்யூஸை 16 crores கொடுத்து செட்டில் பண்ணியிருக்காங்க. லேண்ட் ரேட் இஷ்யூவும் கம்பெனியோட ஃபேவரில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு.
கம்பெனியில் கடன் அதிகமாகிட்டே இருக்குது. ஃபினான்ஷியல் 2026 எண்டுக்குள்ளே 600 crores காஸ்ட் சேவ் பண்ணணும்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கெப்பாசிட்டி இன்ஸ்டாலேஷன் மூலமாக 200 crores ஜென்ரேட் பண்ணலாம். பட் யூஎஸ் எக்ஸ்போர்ட் இம்பேக்ட்னாலையும் பிரிட்டிஷ் பவுண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் ருப்பி ஃபால்னாலையும் 30 to 40 crores கம்மியாகலாம். ஓவரால் 600 crores 75% தான் காஸ்ட் சேவ் பண்ண முடியும்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் ஆன்டி டம்பிங் டியூட்டியை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா சீப் மெட்டீரியல் டம்ப் ஆகிறது கம்மியாகும். டாடா கெமிக்கல்ஸோட ஆப்ரேஷன்ஸில் ஈபிட்டால இருக்க இம்பேக்டும் குறையும், ப்ராஃபிட்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஷார்ட் டேர்மில் சோடா ஆஷ் ப்ரைஸிங்னால ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணுறாங்க. பட் லாங் டேர்மில் பயோகார்பனேட் சால்ட் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ண பார்க்குறாங்க. Q3 கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷனை பற்றி இன்னும் ஃபெர்தராக கைடன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டாடா கெமிக்கல்ஸ் பற்றி? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.